அனைவருக்கும் வணக்கம். பேசுவது நல்லூர் ராஜேஷ். நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சத பத்தி பேசலான்னு இருக்கேன். எஸ்.எஸ். ராஜேந்திரன் முதல் நடிகர் அவர் தான் கட்சி ஆரம்பிச்சதுல. கட்சி ஆரம்பிச்சாரு, ஆண்டிப்பட்டில நின்னாரு. அதுக்கப்புறம் கட்சி எம்ஜிஆர் வந்ததுக்கப்புறம் அந்த கட்சி அதோட மெர்ஜ் ஆயிட்டாரு. 2வது திமுக. திமுகல எம்ஜிஆர் இருந்தாரு. அவரு 20 வருஷம் கட்சியிலயும் இருந்தாரு, பொருளாளரா இருந்தாரு, எம்.எல்.ஏவா இருந்தாரு. அப்புறம் தான் கட்சிய உடச்சுக்கிட்டு வெளில வந்து கட்சி ஆரம்பிச்சாரு. கட்சி உடச்சிக்கிட்டு வந்து ஆரம்பிக்கிறது வேற, கட்சி ஆரம்பிக்கிறது வேற. அதனால அவர் அனுபவத்தால அவரு வெற்றி பெற்றார். மாபெரும் வெற்றி. 10 ஆண்டு காலம் முதலமைச்சரு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா. அவங்க நடிகை தான். இருந்தாலும் அவரு கட்சி ஆரம்பிக்காத அதிமுக கூட அப்ப கொள்கை பரப்பு செயலாளர் அப்படிலாம் இருந்ததுனால அவர் கட்சி ஆரம்பிக்கிற லிஸ்ட்ல வராது. அதுக்கப்புறம் சிவாஜி கணேசன். அவர் கட்சி ஆரம்பிச்சாரு. தமிழக முன்னேற்ற முன்னணின்னு. ஜானகி கூட கூட்டணி வச்சாரு. கட்சி எடுபடல. கட்சிய கலைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பாக்யராஜ். பாக்யராஜ் கட்சி ஆரம்பிச்சாரே தவிர அது எலெக்ஷன்ல நிக்கல. கட்சி அப்படியே வச்சிருந்தாரு. டி. ராஜேந்தர் திமுகல இருந்தாரு. அப்புறம் லட்சிய தாயக மறுமலர்ச்சி கழகம்னு ஆரம்பிச்சாரு. அப்புறம் திமுக கூட சேர்ந்துட்டு எம்.எல்.ஏ ஆனாரு. திரும்பவும் லட்சிய திமுகன்னு ஆரம்பிச்சாரு. இந்த கட்சி அப்படியே வச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் சரத்குமார். திமுகல எம்பியா இருந்தாரு. அதுக்கப்புறம் சமத்துவ மக்கள் கட்சின்னு ஆரம்பிச்சாரு. அதிமுகவோட கூட்டணி வச்சு 2 எம்.எல்.ஏ வந்தாங்க. ஒரு எம்.எல்.ஏ பிரிஞ்சு போனாரு. அதுக்கப்புறம் இவரு கட்சி கொஞ்ச நாள் நடத்தியிருந்தாரு. இப்போ பிஜேபியில இணைச்சிட்டு பிஜேபியில இருக்கிறாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவர் வாய்ஸ் கொடுத்துக்கினே இருந்தார். சினிமாவில் நடிச்சுக்கிட்டு திமுகவுக்கு வாய்ஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 2004ல் பாமகவுக்கு எதிர்ப்பாக 7 தொகுதிக்கு மட்டும் வாய்ஸ் கொடுத்தாரு. அப்புறம் 2019லாம் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லியிருந்தார். கட்சி ஆரம்பிக்கிற சூழ்நிலையும் வந்தது. கொரோனாவும் வந்தது. அதனால் அவர் கொரோனாவுக்கு பயந்துக்கிட்டு உடல்நிலை சரியில்லை அப்படின்ட்டு போயிட்டார் அவர். அதுக்கு முன்னாடி 96லேருந்து ரஜினிகாந்த் வாய்ஸ் கொடுத்துன்னு வந்ததுனால ரஜினி முன்னாடி சொன்னான். அப்புறம் 2006ல் கேப்டன் விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தார். அவர் முதல்ல எம்.எல்.ஏ. அதுக்கப்புறம் 2009 எம்பியில் பெர்சன்டேஜ் மட்டும் வாங்கினார் நல்லா. 2011ல் எதிர்க்கட்சி தலைவர். 2014க்கு அப்புறம் அவர் உடல்நிலை சரியில்லை. மக்கள் நல கூட்டணி அவர் முதலமைச்சர் வேட்பாளராக வந்தார். ஆனால் எடுபடல. ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்டு 2021 சட்டசபை எலெக்ஷனுக்கு அப்புறம் அவர் இல்லை. இப்போ 2026ல் அவங்க ஒய்ஃபு 10 சீட்டு வாங்கியிருக்காங்க. அந்த கட்சியோட பலம் என்ன அப்படின்றது இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தெரியும். அப்புறம் நாடாளு மக்கள் கட்சி கார்த்தி. அவர் தேவர முத்திரை குத்தப்பட்டு அவர் தேவர் கட்சினே பேர் வாங்கிச்சு. எலெக்ஷன் நேரத்தில் ஏதாவது ஒரு ஆதரவு கொடுப்பாரு. இந்த எலெக்ஷனில் சசிகலாவுக்கு ஆதரவு கொடுத்துருக்குறாரு. இப்படி தான் போயிட்டு இருக்கு. அப்புறம் கமலஹாசன் வந்தார். மக்கள் நீதி மையம். முதல்ல எம்பி எலெக்ஷன் 40 இடம் ஆள் நிற்க வச்சார். ஓரளவுக்கு பெர்சன்டேஜ் வந்தது. 2021ல் சரத்குமார் ஐஜேக்கெல்லாம் கூட்டணி சேர்த்தார். எதுவும் எடுபடல. அவரே ஜெயிக்கலை. 1600 ஓட்டில் வானதிக்கிட்ட தோற்றார். அப்புறம் திமுகவில் போய் கூட்டணி வச்சார். எம்பியில் அவருக்கு சீட்டு தரல. ராஜ்யசபா எம்பி ஆகிட்டார். இந்த எலெக்ஷன்லேயும் அவர் வேட்பாளர் நிற்க வைக்கல. கட்சி மட்டும் வச்சுருக்காரு. இப்போ அவர் எம்பியாக இருக்கார். இப்போ நடிகர் விஜய். அவர் ஆரம்பத்துலேருந்தே மக்கள் மன்றம் சேவைகள் எல்லாம் பண்ணின்னு தான் வராரு. மக்கள் இயக்கம். அரசியலும் சினிமாவும் அடிக்கடி அவர் படத்துலேயும் அரசியல் பேசுவார். பிரச்சனைகள் இப்போ அனிதா மரணம் அதெல்லாம் போவார். இலங்கை பிரச்சனைனா போவார். அரசியல் டச்சில் இருந்தார். 2011ல் ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக அவங்க ரசிகர் மன்றம் வேலை செஞ்சுது. இப்போ டிவிகே கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதில் இளைஞர்கள்லாம் இருக்காங்க. மேடையில் ஸ்கிரிப்ட் மாதிரி படிச்சுட்டு போகிறாரு.
அவர் நேச்சுரலாக இல்லை. சுற்றி என்ன நடக்குதுன்னு புரியல. அவர் ப்ரெஸ் மீட் கொடுத்தா மட்டும்தான் அவரை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். என்ன மாதிரி எப்படின்னு. ஒரு 10 பேர் சுற்றி இருந்து மைக் நீட்டி கேள்வி கேட்டால் சகஜமாக பதில் சொல்லி அப்படிலாம் இருந்தால் மட்டும்தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த எலெக்ஷனில் 234 தொகுதியில் ஆள் நிற்க வச்சுட்டாரு. அவர் 2 இடம் நிற்கிறாரு. தேர்தல் வாக்குறுதிலாம் கொடுத்துருக்காரு. என்ன பெர்சன்டேஜ் எடுப்பார் என்னன்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான் தெரியும். ஆனால் எல்லா நடிகரை விட இவர் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணுவார். ஏன்னா ஓரளவுக்கு இளம் வயசுலேயே அரசியலுக்கு வந்திருக்காரு. இந்த எலெக்ஷன்லாலும் அடுத்த எலெக்ஷனில் நல்லா ஒரு அவர் தலைமையில் கூட்டணி அப்படின்ற மாதிரி வரும். நன்றி, வணக்கம்.